السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இன்னைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிக்ஹு ஜகாத், ஜகாத்தினுடைய ஃபிக்கு சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜக்காத்தை குறித்த சட்டங்களை முஸ்லிம்கள் அவசியமாக அறிந்திருக்க வேண்டும். அது தொடர்பான விஷயத்தில் முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்காத் என்றால் என்ன? அகராதியில் ஜக்காத் என்பதற்கு எதற்கு சொல்லுவாங்கன்னா, அரபி அகராதியில் அந்நமா ஒஸ்யாதத்து, அதிகப்படியாக ஆகுவது. ஜக்காத்துன்னா அதிகப்படியாக ஆகிறது அப்படின்னு அர்த்தம். விளைச்சலுக்கும் சொல்லுவாங்க. ஜக்காத்துன்ற வார்த்தை அரபியில் விளைச்சலுக்கும் சொல்லுவாங்க. விவசாயம் செய்யும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த அறுவடை விளைச்சல், இதுக்கும் ஜக்காத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இஸ்லாமிய வழக்கில் ஜக்காத் என்று சொன்னால் எதற்கு சொல்லுவாங்கன்னா, மார்க்கம் எந்த பொருட்களில் குறிப்பிட்ட நிசாபை அடைந்ததற்கு பிறகு, குறிப்பிட்ட நிசாப்னா அளவு, குறிப்பிட்ட நிசாபை அடைந்ததற்கு பிறகு குறிப்பிட்ட சில மக்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதுவே ஜக்காத் ஆகும். குறிப்பிட்ட சில பொருட்களில் அது நிசாபை அடைந்தால் அதிலிருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு மட்டும் என்ன செய்யணும், தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஜக்காத். மேலும் ஜக்காத்தை கொண்டு அந்த ஜக்காத்தானது ஒரு மனிதருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. ஜக்காத்து ஒரு மனிதருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது. இதுக்கான ஆதாரம் பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், 9வது அத்தியாயத்தில் 103வது வசனம், خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. நபியே, அவங்களுடைய செல்வத்திலிருந்து கடமையான அந்த ஜக்காத் என்ற தர்மத்தை நீங்கள் எடுங்கள், அதை கொண்டு அவர்களை தூய்மையாக்குங்கள், அதை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ ஜக்காத் என்பது ஒருவர் கொடுப்பதை கொண்டு அவருடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. என்ன அர்த்தம்? கருமித்தனத்திலிருந்து, பொருளாதாரத்தின் மீதான மோகத்திலிருந்து, இது போன்ற விஷயங்கள்லேருந்து ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. இது ஜக்காத் சம்பந்தமான அடிப்படையான அம்சங்களை நம்ம பார்க்குறோம். முதல் அம்சம் ஜக்காத் சம்பந்தமான அடிப்படையான அம்சங்களில் அகராதி பொருளும் மார்க்க விளக்க பொருளும் என்னன்றது விளங்கிட்டோம். அடுத்த அடிப்படையான விஷயங்கள் ரெண்டாவது விஷயம் பாருங்கள், ஜக்காத்துடைய சட்டம். ஜக்காத் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான 5 அம்சங்களில் ஒரு அம்சமாகும். ஜக்காத் என்பது இஸ்லாத்தின் 5 அடிப்படையான அம்சங்கள்ல ஒரு அம்சம். தொழுகைக்கு அப்புறம், இஸ்லாத்தில் தொழுகைக்கு அப்புறம் 3வது இடம் மார்க்கத்தில் ஜக்காத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது ஜக்காத். ஆகவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் தொழுகையை பற்றி கட்டளையிடும்போது சேர்த்து ஜக்காத்தையும் சொல்கிறான். வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸக்காத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். 2வது அத்தியாயத்தில் 43வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, புகாரியில் 8வது நம்பர் ஹதீஸு, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் 5 விஷயங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கு. ஷஹாதத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், பி ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். முதலாவது விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய கலிமா, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த ஷஹாதா கலிமா முதலாவது அம்சம். வ இகாமிஸ் ஸலாஹ்,
ரெண்டாவது அம்சம் தொழுகை நிலைநாட்டுவது. மூணாவது அம்சம் ஈத்தாய் ஜக்காத்தை கொடுப்பது. நான்காவது அம்சம் ஹஜ்ஜில் பைத், ஹஜ்ஜு செய்வது. ஐந்தாவது அம்சம் வசோமி ரமலானுடைய கடமையான நோன்பை நோற்பது. சில அறிவிப்புகளில் நாலாவதா நோன்பை சொல்லப்பட்டிருக்கு, அஞ்சாவதா ஹஜ்ஜு சொல்லப்பட்டிருக்கு. சில அறிவிப்புகளில் நான்காவது ஹஜ்ஜு சொல்லப்பட்டு ஐந்தாவதா நோன்பை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா ஹதீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மூணாவதா ஜக்காத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தொழுகைக்கு அப்புறம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இடம் எதற்குன்னு சொன்னால், அந்தஸ்துடைய எதுன்னு சொன்னால் ஜக்காத் தான். ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் அவர்கள் சொன்னாங்க, முஆத் பின் ஜபல் என்ற சஹாபியை யமன் நாட்டுக்கு அனுப்பும்போது, உதுஊஹும் இலா ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நீங்கள் முதல்ல அந்த மக்கள்கிட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் அலையுங்க. ஃபஇன்ஹும் அத்தாஉ லிதாலிக் ஃபஅலிம்ஹும் அன் அல்லாஹ் தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபி குல்லி யௌமின் வ லைலா. இதுக்கு அவங்க கீழ்ப்படுத்திட்டாங்கன்னா, இதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா, கலிமாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவங்க மீது 5 வேளை தொழுகையை கடமையாக்கியிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஇன்ஹும் அத்தாஉ லிதாலிக், இதுக்கு அவங்க கீழ்ப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் ஃபஅலிம்ஹும் அன் அல்லாஹ் தரத அலைஹிம் ஸதகத்தன் ஃபி அம்வாலிஹிம் துஅஹது மின் அக்னியாஹிம் வ துரத்து அலா ஃபுகராஹிம். ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல கலிமாவை சொல்லணும். ரெண்டாவது 5 வேளை தொழுகை கடமைன்றது சொல்லணும். அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இதை நீங்கள் அறிவிக்கணும். மூணாவதா அல்லாஹ் அவர்கள் மீது அவங்களுடைய செல்வத்தில் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான். அதை என்ன செய்யணும், அவங்கள்லேருந்து பணக்காரர்கள்ட்ட வாங்கி அவங்களே ஏழைகள் பக்கம் திருப்பணும். பணக்காரர்கள்ட்ட வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது புகாரியில் 1395 நம்பர் ஹதீஸ். ஜக்காத் என்பது கட்டாய கடமையானது. இந்த கடமையை யார் ஒருவர் மறுக்கிறாரோ அவரை எதிர்த்து இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் போரிடம் என்பது எல்லா தரப்பு அறிஞர்களாலும் முஸ்லிம்களாலும் இஜ்மாவாக ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சம். அடுத்து பாருங்க, ஜக்காத்தை மறுப்பவருடைய சட்டம். யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை அறியாமையில் மறுக்கிறார். அறியாமையில் மறுக்கிறார்னா எப்படி, ஒருவர் புதியதாக இப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கிறார், இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் பெருசாக அவருக்கு தெரியல, அவர் வந்த புதிதில் ஜக்காத்தை மறுத்துட்டார். அல்லது முஸ்லீம்கள் ஊரை விட ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல அவர் வாழ்கிறாரு, அவருக்கு மாற்றம் போய் சேரல பொருதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களை தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அவங்கள முதல்ல விளக்குவாங்க, அவங்கள புரிய வைப்பாங்க, அந்த கடமையை எத்தி வைப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த இடத்துல மார்க்கம் போய் சேராதனாலையும் அவங்க அறியாதனாலும் என்ன செய்யப்படுவாங்க, அந்த இடத்துல அவங்க குற்றப்பிடிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தி வைப்பாங்க, அவங்கள காஃபின்னு தீர்ப்பளிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதன் முஸ்லீம்களுக்கு மத்தியில் வாழும்போது, இஸ்லாமிய நாடுகள் அது முஸ்லீம்கள் பரவலாக இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் வாழும்போது ஜக்காத்துடைய சட்டத்தை அறிந்திருந்து மறுக்கிறாருன்னு சொன்னால் அவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் முர்த்ததாக பார்க்கப்படும். முர்த்ததுனா என்ன, மதம் மாறியவராக, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவராக பார்க்கப்படும். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் 3 நாள் அவருக்கு தௌபா செய்கிறதுக்கு அவகாசம் கொடுத்து அவருடைய அந்த தவறை மீண்டு ஜக்காத் என்ற கடமை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழைப்பு விடுக்கப்படும். அப்படியா 3 நாள். அப்படியே அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அவர் கொல்லப்படுவார். சரி, இது ஜக்காத் யார் கடமை என்பதை மறுக்கிறாங்களோ அவங்களுடைய சட்டம். இப்போ இஸ்லாமிய நாடுகள்லையோ அல்லது முஸ்லீம் மத்தியிலையோ பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஜக்காத்து கடமையெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாத ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார், முர்த்ததுவர். சரி, ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை ஏற்றுக்கிறார், ஆனால் கஞ்சத்தனத்தினால கொடுக்காமல் இருக்கிறார். கடமையை ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றாமல் இருக்கிறார், தெரியும் கொடுக்கணும்னு, ஆனால் கொடுக்காமல் இருக்கிறார். இப்படி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டார், ஆனால் முஸ்லீமாக தான் இருப்பார். ஏன், கடமையை அவர் மறுக்கல, இல்லை கடமையை செயல்படுத்தாமல் இருக்கிறார், அவ்வளோதான். கடமையை மறுத்தா தான் வெளியே போவார். கடமையை மறுக்காமல் ஏற்றுக்கிறார், அது கடமைன்னு சொல்கிறார், ஆனால் கொடுக்காமல் இருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாவங்கள் ஒரு பாவம் செய்தவர் ஆவார். இவர் காஃபின்னு சொல்லப்பட மாட்டார், முஸ்லீமாக தான் இருப்பார், ஆனால் பாவி ஆவார், பெரும்பாவம் செஞ்சவர் ஆவார். இதுக்கான ஆதாரம் என்னன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்ன வாசகம் வருதுன்னா, யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை
இந்த உலகத்தில் நிறைவேற்றாமல் இருக்கிறாரோ அவருக்கு ஒரு நாள் மறுமை நாளில் நியாய தீர்ப்பு நாள் விசாரணை ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவருக்கு என்ன செய்யப்படும்? நியாய தீர்ப்பு நாள் விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு நாள் அவருக்கு வேதனை அளிக்கப்படும். அந்த ஒரு நாளுடைய அளவு என்னவா இருக்கும்? 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். ஜக்காத் என்ற கடமையை யார் ஒருவர் நிறைவேற்றாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நியாய தீர்ப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பான். ஒரு நாள் அவங்களுக்கு தண்டனை அளிக்கப்படும். அந்த ஒரு நாளுடைய அளவு 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். எப்படி தண்டனை கொடுக்கப்படும்? கால்நடைகள் இருந்துச்சு, அந்த நீண்ட சுருக்கமாக சொல்லிருக்கு. கால்நடைகள் இருந்துச்சு, அதுக்கான ஜக்காத் தரணும்னு சொன்னால் அந்த கால்நடைகள் மறுமை நாளில் கொளுத்த அந்த கால்நடைகளாக கொண்டு வரப்பட்டு அந்த மனிதன் என்ன செய்யும்? மிதித்து கொண்டு போகும். இப்படியே அதனுடைய ஒரு கூட்டம் கடந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்யும்? மீண்டும் முதல்ல இருந்து அவனுக்கு வேதனை ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் தங்கம் வெள்ளியை சேகரித்து வைத்துக்கொண்டு ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தான்னா அவை உலோகங்களாக மாற்றப்பட்டு நெருப்பில் காய்ச்சப்பட்டு அவனுடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் முகங்களிலும் என்ன செய்யப்படும்? சூடு போடப்படும். இப்படி ஜக்காத்து கொடுக்காதவங்களுக்கு ஒரு நாள் தண்டனை கொடுக்கப்படும். அந்த ஒரு நாளுடைய அளவு 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். பிறகு ரசூலா சொல்கிறாங்க, சும்மையா யரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னதி வ இம்மா இலன் நார். பிறகு அந்த மனிதர் என்ன செய்வார்னு சொன்னால் தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறம் அவருடைய பாதை சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கத்தை நோக்கி போயிடுவார். மேலும் சில பாவங்கள் செஞ்சவராக இருந்தாருன்னா நரகத்தை நோக்கி போவார். இப்போ என்ன விளங்குது? ஜக்காத்து கொடுக்காதவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனையை அவர் பெற்று முடிச்சதுக்கப்புறம் நல்லவராக இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவார். மேலும் சில பாவங்கள் செஞ்சு அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறோன்னா மீண்டும் நரகத்துக்கு வருவார். என்ன விளங்குது? ஜக்காத்துன்ற கடமையை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் கொடுக்காம இருந்தாருன்னா அவருக்கு வேதனை கொடுக்கப்படும். வேதனை அளிக்கப்பட்டு தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்தை நோக்கி வருவார்னு வருது. அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஜக்காத் என்ற கடமையை ஏற்றுக்கிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அவர் காஃபிராக மாட்டார், முஸ்லீமாக தான் இருப்பார். ஆனால் அது பெரும்பாவங்கள் ஒரு பாவமாகும். அதற்கு அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றத நாம் என்ன செய்கிறோம்? இதிலிருந்து பார்க்குறோம். இது ஜக்காத்து சம்பந்தமான அடிப்படையான சட்டங்களை நாம் தெரிந்து கொண்டோம். ஜக்காத்துனா என்ன, அது என்ன, கடமைக்கான ஆதாரங்கள் என்ன, அதனுடைய அந்தஸ்து என்ன என்பன போன்ற விஷயங்கள், அதை கொடுக்காதவருடைய நிலை என்ன, அவங்களுடைய தொடர்பான சட்டம் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்த இரண்டாவது அம்சம், ஜக்காத் எந்தெந்த பொருள்களில் கடமையாகும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஜக்காத் சம்பந்தமான விஷயத்தில் இந்த அடிப்படையான தகவலை அறியாமல் இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஜக்காத்தா, அதே மாதிரி நாங்கள் வாடகை கட்டணம் வச்சுருக்கோம், இதுக்கு ஜக்காத்தா, வீட்டில் 4-5 கார் இருக்குது, இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா என்பன மாதிரிலாம் என்ன செய்வாங்க, ஜக்காத்து எந்தெந்த பொருட்களுக்கு இருக்குது என்பதை விவரம் தெரியாமல் கேட்பாங்க. முதல்ல நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், ஜக்காத் என்பது எந்தெந்த பொருட்களில் கடமையாகும் சொன்னால் 5 விதமான பொருட்களில் மட்டும்தான் ஜக்காத்து கடமை. மற்ற பொருட்களில் ஜக்காத்து கடமை கிடையாது. 5 விதமான பொருட்களில் மட்டும்தான் ஜக்காத் மார்க்கத்தில் கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 பொருட்கள் என்னென்ன? முதலாவது அந்நக்தான். அந்நக்தான்னு சொன்னால் ரசூல்லா காலத்தில் தங்கமோ வெள்ளியோ நாணயமாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு, அவை ஆபரணங்களாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போது ஜக்காத் என்பது முதல்ல எதுக்குன்னு சொன்னால் தங்கம், வெள்ளி, நாணயம், இந்த 3மே சேர்ந்து ஒரே கேட்டகரியில் வரும். இப்போ ஜக்காத் எந்த பொருளில் கடமைன்னா முதல் வகை தங்கம், வெள்ளி, நாணயம், கரன்சி, இந்த 3ல என்ன ஜக்காத்து கடமையாகும். இதுக்கான ஆதாரம் பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன யக்னீஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அவற்றை செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ, நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இந்த நற்செய்தி அவங்களுக்கு கடுமையான வேதனை கொண்டு நற்செய்தி நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனங்களை சொல்கிறான். அந்த தங்கமும் வெள்ளியும் உலோகங்களாக காய்ச்சப்பட்டு பழுக்க காய்ச்சப்பட்டு அந்த மனிதனுடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் நெற்றிகளிலும் என்ன செய்யப்படும், சூடு போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுது, தங்கத்திலையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக்கொண்டு, தங்கம் வெள்ளி இது நாணயமாகவும் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஆபரணமாக
பயன்படுத்தப்படும். அடுத்ததா ரசூலா காலத்தில் இதே தங்கத்தையும் வெள்ளியும் தான் என்ன செஞ்சாங்க, நாணயமாக பயன்படுத்தினாங்க. திர்ஹம் தீனார்ன்ற பேரில், திர்ஹம்னா வெள்ளி காசு, தீனார்னா தங்க காசு, இதை நாணயமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், நாணயமாக பயன்படுத்தலை. நாம் இன்றைக்கி எது நாணயமாக பயன்படுத்துகிறோம், காசு ரூபாய், இதை நம்ம என்ன செய்கிறோம், நாணயமாக பயன்படுத்துகிறோம். இதை எதன் அடிப்படையில் பயன்படுத்துகிறாங்க? இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உலகமே தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் ரூபாவை, கரன்சியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போது தங்கம் வெள்ளி, தங்கத்துக்கு ஈடாக இருக்கக்கூடிய பணம் ரூபா, இதில் என்ன ஜக்காத் என்பது கடமையாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். சஹி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் கிதாபுல் ஜக்காத் என்ற பாடத்தில் ரசூலா சொல்கிறாங்க, மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபித்தா லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா இல்லா இதா கான யௌமல் கியாமத்தி சுஃபிஹத் லஹு ஸஃபாஹ் மின் நாரி ஃபஉஹ்மி அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம. ரசூலா சொல்கிறாங்க, யார் தங்கத்தையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக்கொண்டு அதற்கான அந்த உரிமை ஜக்காத்தை தராமல் இருக்கிறார்களோ, கியாமத்து நாளில் அவை என்ன செய்யப்படும், உலோகங்களாக பழுக்க நரக நெருப்பிலே காய்ச்சப்பட்டு என்ன செய்யப்படும், அவற்றை கொண்டு அவங்களுடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் வெற்றிகளிலும் சூடு போடப்படும். குல்லமா பரதத் ருத்தத் லஹு, எப்போதெல்லாம் அவை சூடு குறைந்து விடுகின்றதோ மீண்டும் என்ன செய்யப்படும், சூடு ஏற்றப்படும். இப்படியா அவங்களுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு என்ன செய்யப்படும், அந்த ஒரு நாள் வேதனை அளிக்கப்படும். இந்த ஒரு நாளுடைய அளவு 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும் என்று ரசூல்லா சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஜக்காத் என்பது தங்கம் வெள்ளி கரன்சி, இதில் என்ன ஆகிடும், ஜக்காத்து கடமையாயிடும். அடுத்து ரெண்டாவது வகை ஜக்காத் இதில் கடமையாகும்னு சொன்னால் பஹீமத்துல் அன்ஆம். பஹீமத்துல் அன்ஆம்னு சொன்னால் கால்நடைகளில் ஜக்காத்து கடமை. கால்நடைகள்லாம் என்ன, ஆடு மாடு ஒட்டகம், இதில் என்ன ஆகும், ஜக்காத்து கடமையாகும். இது அல்லாத ஒருத்தர் ஆள் என்ன செய்கிறாரு, வளர்க்குறாரு, ஒருத்தர் மீனை வளர்க்குறாரு, ஒருத்தர் கோழியை வளர்க்குறாரு, இதுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. ஜக்காத் என்பது கால்நடைகளில் ஆடு மாடு ஒட்டகம் 3 வகையில் மட்டும்தான். இதுக்கான ஆதாரம் பாருங்க, சஹி முஸ்லிம் வரக்கூடிய அதே ஹதீஸை பார்க்கலாம். மா மின் சாஹிப் இப்ரின் வலா பக்ரின் வலா கனமின் லா யுஅத்தி ஜகாத்தஹா இல்லா ஜாஅத் யௌமல் கியாமத்தி ஆதம மா கானத் அஸ்மனா தன்தஹு பிகுரூனிஹா வதத்வ பிஅத்லாஃபிஹா குல்லமா நஃபிதத் உஹ்ராஹா ஆதத் அலைஹி ஊலாஹா ஹத்தா யுக்தா பைனன் நாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் ஒட்டகத்தையும் மாட்டையும் ஆட்டியும் வைத்துக்கொண்டு நிறைய வைத்துக்கொண்டு ஆற்றுக்கான ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறாரோ, கியாமத் நாளில் என்ன செய்யப்படும், அவை கொளுத்த அந்த கால்நடைகளாக கொண்டு வரப்படும். அவை நன்கு தடித்திருக்கும், கனத்திருக்கும். அவை என்ன செய்யும் சொன்னால், அந்த மனிதனை அவற்றுடைய கொம்புகளை கொண்டு அவனை என்ன செய்யும், குத்தியவனாக அதை என்ன செய்யும், குத்தி அவனுக்கு காயத்தை ஏற்படுத்தியதாக வேதனையை கொடுக்கும். அதே மாதிரி அவை அந்த கால்நடைகள் தன்னுடைய குழம்புகளை கொண்டு, கால்களுடைய அந்த குழம்புகளை கொண்டு அவனை மிதித்து என்ன செய்யும், வேதனை கொடுக்கும். இப்படியா ஒரு இது போச்சுன்னு சொல்ல அடுத்து இப்படியா அவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்மார்கள் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஜக்காத் என்பது இரண்டாவதாக கால்நடைகளில் ஜக்காத் இருக்குது. அதே கால்நடைகளில் ஆடு மாடு கோழி, ஆடு மாடு ஒட்டகம் இவற்றில் மட்டும்தான் இருக்கிறது. கோழி இறால் மீன் இவற்றில் வளர்க்குறாங்கன்னு சொன்னால் அதில் ஜக்காத் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஜக்காத் என்பது கடமையாகக்கூடிய 3வது அம்சம் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உருது திஜாரான்னு சொன்னால், நாம் வியாபாரம் செய்வதற்காக போட்டிருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் முதலீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜக்காத்து கடமையாகும். இப்போ ஒருத்தவர் ஒரு துணி கடை வச்சுருக்கார், ஒரு நகை கடை வச்சுருக்கார், ஒரு வெள்ளி மற்றும் பாத்திரங்கள் பொருட்களை வந்து என்ன விற்கக்கூடிய ஒரு பாத்திர கடை வச்சுருக்கார். இப்படி பெரிய அளவில் முதலீடு செய்து ஜக்காத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா முதலீடு. அப்படிப்பட்ட முதலீட்டில் ஜக்காத்து கடமையாகும். ஒரு பெரிய துணி கடை வச்சுருக்காரு, ஒரு பெரிய பாத்திர கடை வச்சுருக்காரு, பல லட்சம் அளவில் வந்து ஜக்காத் அதில் இருக்கிற பொருள் இருக்குன்னு சொன்னால் அப்போ அதில் என்னவாகும், ஜக்காத் என்பது கடமையாகும். அப்போ வியாபாரம் செய்வதற்கான முதலீட்டில் ஜக்காத்து கடமை. அப்போ முதலீடுன்னு சொன்னால் அது என்ன, அந்த முதலீடானது அவங்க இடத்துல என்னவா இருக்கணும், அதற்கு ஒரு மதிப்பு இருக்கணும், அதை விற்கக்கூடிய நிலையில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு துணியை வச்சிருக்காருன்னா அதை அப்படியே மாற்றிடுவார். ஒருவர் முதலீடு போட்டு வச்சிருக்காரு, எதை போட்டு வச்சிருக்காரு, மிஷினு மற்ற மற்ற பொருட்களாக என்ன செய்யாதா, அதாவது பெரிய அளவில் பொருட்களாக வச்சுருக்காரு, அதை வந்து விற்பனை செஞ்சால் அவர் அந்த இதை என்ன செய்ய முடியாது, தொழில் நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். இப்படிப்பட்டதில் ஜக்காத் இல்லை. எதை முதலீடாக வச்சிருக்கிறாரோ அந்த முதலீடை அவரால் என்ன செய்ய முடியும், பணமாக மாற்றிவிட முடியும், அதை ரொக்கமாக மாற்றிவிட முடியும்.
இப்படிப்பட்ட முதலீட்டில் ஜக்காத்து கடமையாகும். அப்போ ஒருத்தர் வந்து பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு, அதில் உள்ள மிஷினில் ஜக்காத் இல்லை, ஆனால் அந்த மிஷின்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் குவியுதுன்னு சொன்னால் அப்போ அதில் ஜக்காத்து வரும். அப்போ வியாபார பொருட்களுடைய முதலீட்டில் ஜக்காத்து கடமையாகும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான ஆதாரம் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 267வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் சம்பாதிப்பவற்றில் தூய்மையானவற்றில் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறோம். என்ன அர்த்தம்? அதற்கான ஜக்காத்தை கொடுங்கள். தூய்மையானவற்றில் நீங்கள் செலவு செய்யுங்கள்னா, சம்பாதிக்கிறதுல தூய்மையானதை நீங்கள் செலவு செய்யுங்கன்னா அதுலேருந்து அதற்கான ஜக்காத்தை கொடுங்கள் என்ற அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ 3வது வியாபார முதலீட்டில் ஜக்காத்து கடமையாகும். அடுத்து 4வது ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அதில் வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைக்கக்கூடிய அந்த கிரைண்டரு, இதுக்கெல்லாம் ஜக்காத் இல்லை. ஜக்காத் என்பது எந்த முதலீட்டை கொண்டு ரொக்கமாக மாற்ற முடியுமா அதை அவர் மாற்றினார்னு சொன்னால் அவர் கடையை நடத்த முடியாது. ஆகவே எது மாறிக்கிட்டே இருக்குமோ, இப்போ துணியை மாற்றினா பணமாகும், அது மறுபடியும் துணியாகும், பணமாகும், இப்படி என்ன இப்படி மாறக்கூடியதில் ஜக்காத் இருக்குது. அடுத்து 4வது வகை ஜக்காத் எதுன்னு சொன்னால் அல் ஹுபூப் வஸ்ஸிமார், அதாவது பல வகைகள் மற்றும் அரிசி கோதுமை போன்ற விதைகள், இவற்றில் வந்து ஜக்காத்து கடமையாகும். பல வகைகள் மற்றும் தானியங்கள், பல வகைகள் மற்றும் தானியங்கள் இவற்றில் வந்து ஜக்காத். இதில் கூட பார்த்தீங்கன்னா எதில் ஜக்காத்துன்னு சொன்னால் பல வகைகள்லையும் தானியங்கள்லையும் எவற்றை அளவீடு செய்ய முடியுமோ, எவற்றை அளவீடு செய்கிற ஒரு நிபந்தனை. 2வது அவை அழியாமல் இருக்கணும், அவை அழியாமல் இருக்கணும். அழினா என்ன? அழிந்து போகிறதா என்ன? அழிகிற போயிடக்கூடாது. உதாரணத்துக்கு தக்காளி, வெங்காயம், காய்கறிகள், இதெல்லாம் ஜக்காத் இல்லை. பல வகைகளில் பார்த்தீங்கன்னா எது அழியாத பழமாக இருக்கும். உதாரணத்துக்கு பல வகைகளில் அழியாத பழம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பழத்தை சொல்லலாம்? பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, இது என்ன அழுகாது, இதில் வந்து ஜக்காத்து கடமையாகும். தானியங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, கோதுமை, இது மாதிரி உள்ள தானியங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஜக்காத்து கடமையாகும். எவற்றை அளந்து செய்ய முடியுமோ, அது கிலோ கணக்கிலையோ மரக்கா கணக்கிலையோ அளவீடு செய்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்றை பாதுகாக்க முடியுமோ. இந்த தேங்காய், மாங்காய், பழம், மற்ற ஆப்பிள், மாதுளம்பழம், இதுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. எவற்றை அளவீடு செய்து பாதுகாக்க முடியுமோ, அழுகாமல் இருக்குமோ, அவற்றில் தான் ஜக்காத்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஆதாரம் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், 2வது அத்தியாயத்தில் 267வது வசனம். நாம் உங்களுக்காக வேண்டி பூமியிலிருந்து எவற்றை வெளியேற்றுகின்றோமோ அவற்றில் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கணும். இப்போ தானியங்கள் அல்லாஹ் பூமியிலேருந்து வெளியேற்றுறோம், பல வகைகளை அல்லாஹ் பூமியிலேருந்து வெளியேற்றுறோம். அப்போ இந்த தன்மைகளில் அளவீடு செய்யப்படக்கூடிய அழுகாமல் இருக்கக்கூடிய தானியங்கள், விதைகளில், தானியங்களில், பழங்களில் ஜக்காத் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது 4வது ஒரு வகை. 5வது ஜக்காத்து கடமையாகக்கூடிய பொருட்களில் 5வது என்னன்னு சொன்னால் அல் மஆதின் வர்ரிகாஸ், அதாவது கனிம வளங்கள், மைன்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? பூமியை தோன்றாரு, அதில் நிறைய கனிம வளங்கள் கிடைக்குது, இதில் ஜக்காத் இருக்குது. தாது பொருட்கள், இதில் ஜக்காத் இருக்குது. அதே மாதிரி ரிக்காஸ்னா புதையல். ஒருத்தர் என்ன செய்யறாரு? பூமியை தோண்டி பார்க்குறாரு, அவருடைய நிலத்தை தோண்டி பார்த்தார். தோண்டி பார்த்தா அந்த பூமியில் என்ன இருக்குது? அவருக்கு வந்து புதையல் கிடைக்குது. அந்த புதையல் என்ன செய்யணும்? ஜக்காத்தை கொடுக்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா புதையல் கிடைச்சாலே ஜக்காத்து கொடுத்தணும் இல்லை. அந்த புதையலாகப்பட்டது முஸ்லீம்களுடைய செல்வமாக இருந்ததுன்னா அது கொடுக்கக்கூடாது. அதில் உள்ள அடையாளத்தில் ஏதாவது முஸ்லீம்கள் பயன்படுத்திய அடையாளம் இருந்தால் அதில் ஜக்காத்து கொடுக்க முடியாது. அது உரிமையாளர்கிட்ட ஒப்படைக்கணும், அதனால் அறிவிப்பு செய்யணும். காஃபிர்கள்ட்டேருந்து எடுத்த புதையலாக இருந்தால் தான் அதில் ஜக்காத்து கொடுக்கணும், அது அவருடைய உரிமையில் வந்துடும். அப்போ ஜக்காத் இதுக்கான ஆதாரம் பாருங்கள். குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 267வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், நீங்கள் சம்பாதித்தவற்றில் தூய்மையானவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள், மேலும் பூமியிலே உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் வெளியாக்குறான் பார்த்தீங்களா கனிம வளங்கள், இதெல்லாம் என்ன அதில் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ ஜக்காத் என்பது இவ்வாறு கனிம வளங்களுக்கும் புதையலுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். புதையல் என்பது முஸ்லீம்களுடைய புதையலாக இருந்துச்சு சொன்னால், முஸ்லீம்களுடைய செல்வமாக கைப்பற்றப்பட்டுச்சு சொன்னால் அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும், அல்லது அறிவிப்பு செஞ்சு அதை அவர் யாருமே வரனா பயன்படுத்தி கொள்வார். அது என்ன? அந்த காணா போன பொருளை எடுத்த சட்டத்தில் அது வந்துடும். புதையலாகப்பட்டது காஃபிர்கள்ட்டு எடுக்கப்பட்ட அடையாளம், அதில் ஏதாவது ஒரு காஃபிர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது அடையாளம் போன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அறிவிப்பு செய்ய வேண்டியதில்லை. அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து
அதிலிருந்து என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுக்கணும். அது எவ்வளோ கொடுக்கணுன்றதை கடைசியில் சொல்கிறோம். அப்போ ஜக்காத் என்பது இந்த 5 வகையான பொருட்களை மட்டும்தான் ஜக்காத், மற்ற எதிரியும் கிடையாது. என்னென்ன பார்த்தோம்? முதலாவது வகை தங்கம், வெள்ளி மற்றும் கரன்சி, இதில் ஜக்காத். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத் என்பது கால்நடைகளில் ஜக்காத் இருக்குது. அதுலேயும் எல்லாத்துலேயும் கிடையாது. ஆடு, மாடு, ஒட்டகம், இதில் மட்டும்தான் ஜக்காத், மற்றதில் கிடையாது. மூன்றாவது உருது திஜாரா, நாம் செய்யக்கூடிய வியாபார முதலீட்டு, இந்த வியாபார முதலீடு போடுறோம் பார்த்தீங்களா, இதில் ஜக்காத்து இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து நான்காவது ஜக்காத் எதில் இருக்குன்னு சொன்னால் விவசாயம், வேளாண்மை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ஜக்காத்து. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் ஜக்காத்து கிடையாது. எந்த பழங்களையும் எந்த தானியங்களையும் நம்ம அளவீடு செய்ய முடியுமோ, அவை அழுகாமல் இருக்குமோ, அதில் மட்டும்தான் ஜக்காத். காய்கறிகள்லாம் ஜக்காத்து இல்லை அப்படின்றதையும் பார்த்தோம். ஐந்தாவது ஜக்காத் எதில் இருக்குன்னு சொன்னால் கனிம வளங்கள், மைன்ஸில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதையல்ல ஜக்காத் என்பது இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க ஜக்காத்திற்கான மூன்றாவது ஒரு அம்சம், சட்டம். ஜக்காத்து கொடுப்பதற்கான நிபந்தனைகள் என்ன, யார் மீது ஜக்காத்து கடமையாகும். இப்போ எந்தெந்த பொருட்களில் ஜக்காத்து கடமையாகும் பார்க்கும்போது 5 பொருட்கள் தான். இதை தாண்டி வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, இல்லை. வாடகை கட்டடத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, இல்லை. நிலத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, இல்லை. நிலத்தை ஒருத்தர் ரியல் எஸ்டேட் மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் ஏக்கர் கணக்கில் வாங்கி விற்கிறார், இதுதான் அவருடைய முதலீடுன்னு சொன்னால் அப்போ அவர் கொடுப்பார். அதெல்லாம் ஒருத்தர் தன் தேவைக்காக வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஜக்காத்து இல்லை அப்படின்றது நாம் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், மூன்றாவது ஜக்காத் என்பது யார் மீது கடமையாகும். ஜக்காத் என்பது யார் மீது கடமையாகணும், முஸ்லீம்கள் மீது கடமையாகும். இஸ்லாமிய சட்டங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா காஃபிர்களும் கடமை தான், ஆனால் அவங்க செஞ்சால் அது ஏற்றுக்கப்படாது. மறுமை நாளில் அதுக்காகவே அவங்க குற்றம் பிடிக்கப்படுவாங்க. அப்போ ஜக்காத் கொடுப்பது முதல்ல முஸ்லீம்கள் மீது கடமை அப்படின்றத பார்க்கணும். அடுத்து ஜக்காத்து கொடுப்பதற்கான நிபந்தனை அல் ஹுர்ரியா. அல் ஹுர்ரியானா சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும். சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும்னு அர்த்தம், யாருக்கிட்டையும் அடிமையாக அவர் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன் மக்கள் என்ன செய்வாங்க, மற்ற மக்களை சந்தையில் ஆடு மாடை வாங்கிட்டு வீட்டில் வளர்க்குற மாதிரி மக்கள் சந்தையில் அடிமையாக விற்கப்படுவாங்க. அவங்கள வீட்டுக்கு வாங்கிட்டு என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க, அவங்களுக்கு கவனித்துப்பாங்க, பராமரிப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு காசு பணம் இருந்தால் அவங்களுக்கு ஜக்காத் இல்லை. ஏன்னா அடிமைக்குள்ள அந்த காசு பணம் அவங்களுக்கு சொந்தமானது இல்லை, அவங்களுடைய எஜமானுக்கு போயிடும். அதனால் அவங்களுக்கு ஜக்காத் இல்லை. ஜக்காத்து கொடுப்பவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், சுதந்திரம் பெற்றவராக, சுதந்திரம் பெற்ற ஆணாக பெண்ணாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஜக்காத் என்பது யார் மீது கடமை என்று பார்த்தீங்கன்னா அந்த நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவை பெற்றவராக, அதனுடைய உரிமையை பெற்றவராக இருக்க வேண்டும். நிசாப்னா என்ன, ஒரு மனிதருடைய அடிப்படையான தேவை, அவருடைய இருப்பிடம், அவருடைய ஆடை அணிகலன்கள், அவருடைய உணவு தேவைகள், இவற்றையெல்லாம் போயிட்டு இவருடைய இந்த அடிப்படையான தேவைகள்லாம் தாண்டி அவர்கிட்ட கூடுதலான செல்வம், பொருளாதாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இதெல்லாம் அடைஞ்சு அவர் அதற்கான உரிமையை பெற்றாதான் ஜக்காத்து கடமையும். இப்போ மூணாவது நிசாபை அடைந்தவராக இருக்க வேண்டும். நாலாவது நிபந்தனை ஹவுலானுல் ஹவுல். ஹவுலானுல் ஹவுல்னு சொன்னால் ஃபஹால் அலைல் ஹவுல், அதன் மீது 1 வருடம் கடக்கணும். ஜக்காத்துடைய பொருட்கள் மீது 1 வருடம் கடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஜக்காத்த ஃபீ மாலின் ஹத்தா யஹூல் அலைல் ஹவுல். எந்த செல்வத்தின் மீதும் அதன் மீது 1 வருடம் கடக்காம என்ன ஜக்காத்து கடமையாகாது. அப்போ 1 வருடம் கடக்கணும். இந்த 4 நிபந்தனை ஜக்காத்து கடமையாகிறது. முஸ்லீமாக இருக்கிறவங்க, 2வது சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும், அந்த செல்வத்தை பெற்றவராக இருக்கணும், அப்படி உரிமையில் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட 20 லட்ச ரூபா பொருள் செல்வம் இருக்குது, ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தாரு. கடன் வருமா வராதானே தெரியல, கேட்டால் இப்போ தரேன் அப்போ தானே இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவர் கொடுக்க முடியாது. ஏன், அவருடைய காசு தான் 20 லட்ச ரூபா, ஆனால் அது ஒரு ஆள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கு, அது அவரால் எடுக்க முடியல, கால தாமதமாகுது. அப்போ அவருக்கு ஜக்காத்து தரத்துல இல்லை, அவருடைய கண்ட்ரோலில், அவருடைய அதிகாரத்தில் இருக்கணும் அந்த செல்வம். இது 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை, அதன் மீது 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். இஸ்லாமிய ஆண்டுகளில் 1 வருடம் பூர்த்தி ஆகும். அப்போ என்ன ஆகிடும், ஜக்காத்து கடமை ஆகிடும். இதில் இந்த 1 வருடம் என்பது 3 விஷயங்களில் மட்டும்தான் பார்க்கப்படும். 5 விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, ஜக்காத்து கடமையாகக்கூடிய 5 விஷயங்கள். அதில் 3 விஷயங்களில் மட்டும்தான் இந்த ஜக்காத்து 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அந்த கணக்கு 3 பொருட்களில் மட்டும்தான் பார்க்கப்படும். இதில் தங்கம், வெள்ளி, கரன்சி, இதில் 1 வருடம் பூர்த்தி ஆகும். 2வது உருது திஜாரா, வியாபாருடைய முதலீடு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த முதலீட்டில் கேபிட்டலில், அதில் 1 வருடம் பூர்த்தி ஆகும். வியாபார முதலீட்டில் 1 வருடம் பூர்த்தி ஆகும். 3வது எதில் பூர்த்தி ஆகும்னு சொன்னால் கால்நடைகள்.
இந்த 3லையும் 1 வருடம் பார்க்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து மற்ற 2 இருக்கு பாருங்க. எது? விவசாயம், வேளாண்மை. இதுல 1 வருடம்லாம் கிடையாது. என்னைக்கு அறுவடை செய்யறோமோ அப்பவுமே கொடுத்துடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி, 6வது அத்தியாயத்தில் 141வது வசனத்துல, என்று நீங்கள் அறுவடை செய்கின்றீர்களோ அவற்றுக்குரிய அந்த உரிமை கொடுத்து விடுங்கள், வழங்கி விடுங்கள் அல்லாஹ் சொல்றோம். அப்போ நம்ம விவசாயம் பண்ணும்போது அதெல்லாம் 1 வருஷம்லாம் வச்சு நம்ம காய போட்டுட்டு இருக்க முடியாது. எப்போ நம்ம அதை வந்து பண்றோமோ, விவசாயம் பண்றோமோ அப்பவுமே அதுக்கான ஜக்காத் அன்னைக்கே கொடுத்துடும். அதுல 1 வருடம்லாம் கிடையாது. ஒன்று. 2வது கனிம வளங்கள். இப்போ நம்ம ஒரு பூமியில நம்ம என்ன பண்றோம், ஒரு மைன்ஸ் நமக்கு கிடைக்குது, ஒரு கனிம வளம் கிடைக்குது, ஒரு தாது பொருள் கிடைக்குதுன்னா எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்பவுமே என்ன செய்யணும், அதுக்கான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அதெல்லாம் 1 வருஷம் கிடையாது. அதே மாதிரி தான் புதையல் எப்போ நமக்கு கிடைக்குதோ, காஃபினுடைய புதையல் நமக்கு கிடைக்குதுன்னா அப்பவுமே அதில் நம்ம என்ன செய்யணும், ரிக்காபி அல் ஹுமுஸ், அதில் 5 இப்போ அதில் என்ன செய்யணும், 20% கொடுத்துடும். 5ல் 1, 100க்கு 20. சரி, இப்போ வாங்க நம்ம ஜக்காத் எந்தெந்த 5 பொருட்களில் கடமையாகுன்றதையும் பார்த்துட்டோம். யார் மீது கடமையாகும், அதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்றதையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ வாங்க 4வது சட்டம் என்ன, ஒவ்வொரு 5 பொருட்களில் எப்படி ஜக்காத்து கடமையாகுன்றதுல நாம் சில சட்டங்களை பார்ப்போம். முதலாவது, தங்கம் மற்றும் வெள்ளியில் ஜக்காத்து கடமையாகும்னா எப்போ கடமையாகும், எவ்வளோ இருந்தால் கடமையாகும், எவ்வளோக்குள்ளே கடமையாகும் அப்படின்றத பற்றி நாம் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தங்கம் வெள்ளியில் ஜக்காத்து கடமை என்பதற்கான ஆதாரத்தை நாம் பார்த்துட்டோம். எவ்வளவுக்குள்ள கடமையாகும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்கிறாங்க, வலைஸ அலைக ஷைஉன் ஹத்தா யகூன் லக 20 தீனாரன் ஃபஇதா கான லக 20 தீனாரன் ஃபஹால அலைஹில் ஹவுல் ஃபஃபீஹா நிஸ்ஃபு மிஸ்கால். அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்கிறாங்க, உங்களிடத்துல 20 தீனார் இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களிடத்துல 20 தீனார் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், அதில் நிஸ்ஃபு மிஸ்கால், அதில் கடமையாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இன்னைக்கு கணக்கிட்டுப்படி பார்த்தீங்கன்னா ரசூலா சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் அபுதாவுல வருது, இது ரசூலாவை தொட்டு வரக்கூடிய அறிவிப்பு பலகீனமாக இருந்தாலும் அறிவதியெல்லாம் தொட்டு வரக்கூடிய அறிவிப்பு சரியாக இருக்குது. அது ஃபி ஹுக்முல் மர்ஃபூ, ரசூலாவே சொன்னாங்க அந்த சட்டத்தில், அந்த ஹதீஸ் இருக்குது, ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ். சரி, இப்போ தங்கத்தை ஜக்காத்துக்கான அளவு என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, தங்கம் என்பது ரசூலா சொல்கிறாங்க 20 தீனார். 20 தீனார்னா இன்னைக்கு கணக்கீட்டுப்படி பார்க்கும்போது 85 கிராம். நம்ம இடத்துல 85 தூய தங்கம், 24 கேரட் தங்கம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அதில் ஜக்காத்து கடமையாகும். தங்கத்தில் ஜக்காத்துக்கான அளவுகோல் என்னன்னு சொன்னால், ஒருத்தவங்க இடத்துல 85 கிராம் தங்கம் இருந்ததுன்னா, இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய நகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் அந்த 24 கேரட்டை வந்து தங்கமாக மாற்ற முடியாது, அதை வந்து நகையாக மாற்ற முடியாது. அதில் என்ன செய்வாங்க, செப்பை கலப்பாங்க, மற்ற உலோகங்களை கலப்பாங்க. அதில் வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கிராமுக்கும் ஒரு 200 ml நெருக்கமாக என்ன செய்வாங்க, அதில் கலப்பாங்க. இப்போ இந்த அளவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கழிச்சல் சொன்னால் நம்ம இடத்துல தூய தங்கம் என்பது இருந்துச்சுன்னு சொன்னால் 85 கிராம். இவ்வாறு மற்ற உலோகங்களோடு கலக்கப்பட்ட தங்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 93 கிராம். அதாவது 22 கேரட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கணக்கு. 21 கேரட் இருந்தால் இன்னும் குறையும், கிட்டத்தட்ட 98 கிராமுக்கு நெருக்கமாக வந்துடும். 21 கேரட்டாக இருந்தால் 98 கிராம் கிட்ட வரும். 18 கிராமாக இருந்தால் இன்னும் குறையும். 18 அந்த இது என்ன சொல்லுவாங்க, 24 கேரட்டு, 22 கேரட்டு, 21 கேரட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தங்கத்தினுடைய அளவீடு. அந்த அளவீட்டில் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தூய தங்கமாக இருந்தால் 85 கிராம் ஒருத்தவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஜக்காத்து கடமையாது, 10 சவரம். அதை நகையாக மாற்றும் போது தூய தங்கத்தை மாற்ற முடியாது. அதில் என்ன செய்வாங்க, ஒரு கொஞ்சமாவது செப்பு கலப்பாங்க. கலக்கும் போது அதனுடைய அளவீடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், தங்கம் ப்ளஸ் அந்த செப்பு கலந்த மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன ஆகும், 22 கேரட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் 93 கிராம் அளவுக்கு நெருங்கிட்டு சொன்னால் அப்போ ஜக்காத் அதில் கடமையாயிடும். இது என்ன, 22 கேரட்டாக இருந்ததுன்னு சொன்னால். அப்போ தங்கத்தினுடைய அளவு நகையாக நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 93 கிராம் நம்மக்கிட்ட நகை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நகை என்பது என்ன, 22 கேரட், அதாவது 916 சொல்கிறாங்க பார்த்துங்க, அந்த லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இதில் என்ன ஆகிடும், ஜக்காத்து 93 கிராமாக இருக்கும்போது அப்போது ஜக்காத்து கடமையாகும். 93 கிராம் ப்ளஸ் அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குதோ அதில் ஜக்காத்து கடமையாகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, எவ்வளோ கடமையாகும், இதுக்கான அளவு பார்த்தீங்கன்னா 2.5%. அதாவது இன்றைக்கி நீங்கள் இலகுவாக பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து 93 கிராம் நம்மக்கிட்ட தங்கம் இருக்குன்னு சொன்னால் ஜக்காத்து இப்போ கடமையாகும்.
அந்த 93 கிராம் இன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூவுக்கு நம்ம என்ன செய்யணும், 2.5%, 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா வீதம். அதுக்கு என்ன அளவீடு வருதோ அந்த மொத்த 93 கிராமுக்கு அதுக்கான அளவீடு நம்ம என்ன செய்வோம், ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். இதுதான் தங்கத்துக்கான ஜக்காத்தினுடைய அளவீடு. வெள்ளியில ஜக்காத்துக்கான அளவீடு என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ரசூலா சொல்றாங்க, வஃபிர் ரிக்காத்தி குல்லு மித்தை திரஹமின் ருபுல் உஷ்ர். ரசூலா சொல்றாங்க, இந்த ஹதீஸ் இப்னு மாஜால வருது, வெள்ளியில 200 திர்ஹம் இருந்ததுன்னு சொன்னா அதுல என்ன ஆகும், ஜக்காத்து கடமையாகும். அதுல வந்து 10 அந்த ரசூலா சொல்றாங்க, ரூபா 1/4 பாகம் கடமையாகும்னு சொல்லி சொல்றாங்க. 10க்கு 1/4 பாகம்னா 40க்கு 1. அப்போ அதான் 100க்கு 2.5%. அப்போ ரசூல் சாசம் தங்க வெள்ளியில் என்ன சொல்றாங்கன்னா, அதுல 200 திர்ஹம்னா இன்னைக்கு நம்ம அளவிடுறோம் பார்த்தீங்களா, அதுல 595 கிராம் வெள்ளி இருந்ததுன்னா, ஒருத்தவங்க கிட்ட வெள்ளி என்பது 595 கிராம் இருந்ததுன்னு சொன்னா அதுல 2.5% ஜக்காத்து கடமையாகும். அதனுடைய அளவீட்டுக்கு 100க்கு 2.5%ன்ற மாதிரி 595 எவ்வளவு வருது அது என்ன ஆகும், அதுல கடமையாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான ஜக்காத். அப்போ தங்கம் மற்றும் வெள்ளியில ஜக்காத்துக்கான நிபந்தனைகள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது நிபந்தனை இதான், அந்த அளவீடு. தங்கத்துல 85 கிராம் தூய தங்கமா இருக்கும். 85 கிராம் தூய தங்கமா இருந்துச்சுன்னா அது ஜக்காத்து கடமையாகும். தூய தங்கம் இல்லாம அது 22 கேரட் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா 93 கிராம் இருந்தா அப்ப ஜக்காத் அதுல கடமையாயிடும். எவ்வளவு கடமையாகும், 100க்கு 2.5% வீதம். அதுக்கு எவ்வளவு மதிப்பு வருதோ அது ஜக்காத்து கொடுத்துடும். வெள்ளியில 595 கிராம் இருந்துன்னு சொன்னா 100க்கு 2.5% வீதம். அதுக்கு என்ன கணக்கு வருதோ அது என்ன செய்யணும், அதுக்கான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். இதுதான் இதற்கான முதல் நிபந்தனை. அடுத்த 2வது நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த நிபந்தனை தான். முஸ்லீமாக இருக்கணும். 3வது அவர் வந்து சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும். 4வது அவருடைய முழு கண்ட்ரோல் அந்த இதை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு தங்கம் இருக்குது, ஒருத்தவங்ககிட்ட வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க, வாங்கிட்டு போய் நான் வந்து உங்களுக்கு திருப்பி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. திருப்பி தருவாங்கன்னு பார்த்தா தரவே இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட எப்போ அது வருதோ அப்போ தான் அது ஜக்காத்து கடமையாகும். அப்போது நம்முடைய கண்ட்ரோல் அது வந்து வரணும். 4வது அதன் மீது இஸ்லாமிய ஆண்டுகளில் ஒரு ஆண்டு பூர்த்தியாகும். ஹிஜ்ரி ஆண்டில் ஒரு ஆண்டு பூர்த்தியாகணும். இந்த 4 நிபந்தனைகள் முன்னாடி பார்த்த ஒரு நிபந்தனை, மொத்தம் 5 நிபந்தனைகள் இதுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க, நம்மக்கிட்ட தூய தங்கம் வந்து ஒரு 80 கிராம் இருக்குது. தூய தங்கம் 80 கிராம் இருக்குது. மீதி அந்த 5 தூய தங்கத்திற்கு நிகராக வெள்ளி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம அதை சேர்த்து ஜக்காத்து கொடுக்கலாமா? ஒருத்தவர்கிட்ட 85 கிராம் தூய தங்கம் இல்லை, அதில் 93 கிராம் தங்கம் இல்லை, அவர்கிட்ட என்ன இருக்கு, ஒரு 80 கிராம் தான் இருக்குது. மிச்சம் ஒரு 5 கிராம் தூய தங்கத்துக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னு சொன்னால் தங்கம் இல்லை, அதுக்கு ஈக்குவலாக வெள்ளி இருக்கு. இப்போ அவர் அதில் ஜக்காத்து கொடுக்கலாமான்னா ஜக்காத்து கொடுக்க முடியாது. தங்கத்துக்கு தனி ஜக்காத்து, வெள்ளிக்கு தனி ஜக்காத்து, ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடாது, ரெண்டும் தனித்தனியாக. சரி, இப்போ ஒருத்தர் இடத்துல தங்கம் 80 கிராம் இருக்குது, தூய தங்கத்துக்கான இது வந்து 80 கிராம் வச்சிருக்கிறார். மீதி 5 கிராம் தங்கத்தை வாங்கிறதுக்கு அளவுக்கான அவர்கிட்ட வந்து ரூபா நோட்டு இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்க்க முடியுமானா சேர்க்கலாம். இவை இரண்டும் சேர்த்து ஒரு வருடம் பூர்த்தி ஆகிட்டா அப்போ அதில் ஜக்காத்து கடமையாகும். ஏன் வெள்ளியை சேர்க்கக்கூடாது, ஏன் தங்கத்தை வந்து கரன்சியோடு சேர்க்கலாம், வெள்ளியோடு ஏன் சேர்க்கக்கூடாது, அதான் முன்னாடியே சொன்னேன். இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, ரூபா நோட்டினுடைய மதிப்பு, கரன்சியுடைய மதிப்பு தங்கத்தை அடிப்படையாக தான் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அதனால் தங்கமாக இருந்தாலும் சரி, கரன்சியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்ப்போம். வெள்ளியை ஏன் சேர்க்க மாட்டோம், வெள்ளியினுடைய வேல்யூ வேறு, தங்கத்தினுடைய வேல்யூ வேறு, ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும், அதனால் சேர்க்க மாட்டோம். அப்போ ஒருத்தவங்க கிட்ட தங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அணியக்கூடிய அந்த ஆபரணம் வந்து 80 கிராம் தான் இருக்குது, மிச்சத்துக்கு வந்து அவங்ககிட்ட கரன்சி இருக்குது, ரூபா நோட்டு இருக்குது, அதில் ஒரு வருடம் பூர்த்தியானாலும் இரண்டையும் சேர்த்து என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து வாங்க, இந்த தங்கத்தை பற்றி கேட்கும்போது நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று, அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் இருக்குதா? தங்கத்துக்கு ஜக்காத் இருக்குது. ஒருத்தர் தங்கத்தை வந்து என்ன செஞ்சுருக்காரு, சேமித்து வச்சுருக்காரு, நல்ல ரேட்டுக்கு வந்தால் விற்றுலான்னு சொல்லிட்டு தங்க நாணயங்களை வாங்கி வச்சுருக்காரு, பிஸ்கெட்டாக வச்சுருக்காருன்னு சொன்னால் இதில் ஜக்காத்து கடமையாகிடுது, எல்லாத்தையும் தெரிஞ்சது. ஒருவர் தங்கத்தை என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால்
அவங்க வந்து ஆபரணமாக அணியறதுக்கு வந்து பெண்கள் வச்சுருக்கிறாங்க, அவங்க நகை மாதிரி அணியறதுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? சேமித்து வைக்கிறதுல கொடுக்கணும், எல்லாம் ஏற்றுக்கணும். அணியக்கூடிய நகைக்கு கொடுக்கணுமா? இப்போ இதில் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த கருத்து வேறுபாடு இருந்துச்சு. என்ன காரணம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா அறிஞர்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அணியக்கூடிய நகைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன, இது வந்து ஆடை மாதிரி. இப்போ நம்ம ஆடை அணிகிறோம், செருப்பு அணிகிறோம், நம்முடைய அணிகலன்கள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் வந்து அணியக்கூடிய நகை. ஒருத்தவங்க 150 சவரம் வச்சுருப்பாங்க லாக்கரில், அது இல்லை. ரெகுலராக அணிவாங்க பார்த்தீங்களா, அது சொல்கிறோம். ஒரு 10 சவரம் 5 சவரம் ரெகுலராக அணிவாங்க, அதை பற்றி பேசுகிறோம். இப்போ அந்த அணியக்கூடிய நகையில் ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றத பற்றி சொல்லும்போது சில அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, அணியக்கூடிய அந்த நகை வந்து நம்முடைய ஆடை மாதிரி. ஒருத்தர் 5000 10,000 ரூபாய் சட்டை போடுவார், நல்ல காஸ்ட்லியான ஆடைகள் அணிவார். இதை எப்படி நம்ம உடுத்தி கந்தலாக்கிடுவோம், அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுமோ, அது மாதிரி தான் தங்கமோ, அது மாதிரி தான் ஆபரணங்களும். அணியக்கூடிய ஆபரணங்கள் அப்படித்தான், அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிருக்கா அப்படின்ற காலத்தில் பேசியிருக்கிறார். அறிஞர்கள் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு ஜக்காத்து இல்லைன்னா. ஆனால் சில அறிஞர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அதுக்கும் ஜக்காத்து இல்லை. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அதுக்கு ஜக்காத்தை தரலன்னு சொல்கிறான். அப்போ தங்கம் வெள்ளின்னு சொன்னால் அந்த தங்கம் என்பது அணியக்கூடிய நகையாக இருந்தாலும் சரி, அணியாமல் சேகரித்து வைக்கக்கூடிய நகையாக இருந்தாலும் சரி, அல்லது சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பிஸ்கட் நாணயமாக இருந்தாலும் சரி, தங்கம்னு சொன்னால் எல்லாமே பொதுவாக வந்துடும். அப்போ அல்லாஹ் பொதுவாக தான் சொல்கிறோம். இப்போ பொதுவாக சொல்லும்போது அணியக்கூடிய நகை அதில் வந்துடும், எனவே அதற்கும் கொடுத்து விட வேண்டும்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து தான் மிக வலுவாக இருக்குது. ஆகவே அணியக்கூடிய நகைகளுக்கும் ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். ரெண்டாவது ஒரு ஆதாரம், அபுதாவுதுல நசையில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், திருமிதியில் இந்த ஹதீஸ் வருது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணியோடு அவங்களுடைய சிறுமியும் அவங்களுடைய மகளையும் அந்த பெண்மணி அழைச்சிட்டு வராங்க, சாவிய பெண்மணி. அப்போ அந்த ஹதீஸில் வாசகம் என்ன வருது சொல்றா, வஃபி யதி இப்னதிஹா மஸகதானி கலீததானி மின் தஹபி ஃபகால் அத்துஅத்தீன ஸகாத ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் எடுத்து அந்த பெண்மணி வர்றாங்க, அவங்களோட ஒரு சிறுமியை அழைச்சிட்டு வர்றாங்க, அவங்க மகளை. அப்போ அந்த பெண்ணிடத்தில் வந்து சிறுமி இடத்துல தங்கத்திலான 2 தடித்த காப்புகள் இருந்துச்சு, வலையில் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதற்கான ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை நான் கொடுக்கல. இப்போ இதுக்கு பகரமாக உங்களுக்கு நரக நெருப்பிலான கங்கம் இருப்பதை நீங்கள் விரும்புவீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ், அந்த பெண்மணி அந்த சிறுமிகிட்டேருந்து அந்த தங்க காப்பை கலட்டி அந்த வலையில காட்டி ரசூலுல்லாஹ்ட்ட ஜக்காத்தை என்ன செஞ்சாங்க, மொத்தமாக கொடுத்துட்டாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆகவே இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, அணியக்கூடிய நகைகளுக்கும் ஜக்காத்தை தர வேண்டும். ஆகவே அணியக்கூடிய நகைக்கும் ஜக்காத்தை கொடுக்கணும். அந்த காலத்தில் வேண்டாம் அணியக்கூடிய நகை என்ன செஞ்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ பழைய ஆனாலும் நகைக்கு வேல்யூ இருக்க தான் செய்யுது. ஆகவே அணியக்கூடிய நகைகளுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தான் சரியான. அடுத்து பாருங்க, 5வது சட்டம் என்ன, வியாபார பொருட்களில் ஜக்காத்து எப்போ கடமையாகும், எப்படி கடமையாகும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதற்கு கடமையாகிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்றது. வியாபார பொருட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், வியாபார பொருட்களில் எவற்றை நாம் மாற்ற முடியுமோ, துணியை வந்து பணமாக மாற்றலாம், நகையை பணமாக மாற்றலாம், அதே மாதிரி வந்து பாத்திரங்களை விற்று பணமாக மாற்றலாம். இது மாதிரி எவற்றை நம்ம வந்து மாற்ற முடியுமோ அது ஜக்காத்து. ஒருத்தர் வந்து கடையை ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, அந்த ஹோட்டலில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, மற்ற மிக்சி பொருட்கள் நிறைய வச்சுருக்காரு, இதுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. ஜக்காத் என்பது எந்த பொருளை மாற்றி அவை ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குமோ அதில் தான் என்ன ஜக்காத் என்பது இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கணும். மேற்கொண்டு அதற்கான நிபந்தனைகள் என்ன, அவர் கொடுப்ப ஒரு முஸ்லீமாக இருக்கணும், அவர் சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும், அவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். உதாரணத்துக்கு வியாபார முதலீட்டில் பெரிய வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் பெரிய கடை வச்சுருப்பாரு, அவர் கடையில் ஒரு 50 பேர் கடனை வாங்கிட்டு போவாங்க. இப்போ அவருக்கு இருக்க ஒரு 10-15 கோடி கிட்ட கடன் இருக்கும், அவங்ககிட்ட போயிருக்கும், திரும்பி எப்போ வரணும்னு சொல்லி தெரியாது, அது வர தாமதமாகும். இப்போ இது மாதிரி நிலைகளில் அவர் வந்து என்ன, அதை உடனே எடுக்கக்கூடிய நிலையில் வருவாரா, அல்லது அவர் வந்து உடனே எடுக்க முடியாத நிலையில் வருவாரான்னு பார்ப்போம். பொதுவாக கடன் நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுத்தாலும் சரி, அல்லது வியாபார முதலீடை வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒருத்தருக்கு வியாபார நோக்கத்தில் கொடுத்துருக்குறோம் என்று சொன்னாலும் சரி, இதுக்கான ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒருத்தர் கடன் கொடுத்தாரு 10 லட்ச ரூபா, கடனை கொடுத்துட்டு அந்த கடனை அவரால் எப்போனாலும் கேட்டு வாங்க முடியும். இவர் கேட்டால் அவர் கொடுத்துருவோம் செஞ்சுருவார், அதுக்கான சோர்ஸ் அவர்கிட்டையும் இருக்குது.
இவர் எப்படி அதை வாங்கிறதுக்கான அதிகாரம் இவர்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த பொருள் இவர்கிட்ட இல்லைன்னாலும் இவர்கிட்ட இருக்கிற மாதிரி தான் கணிக்கப்படும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இந்த வீட்டு வாடகைக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து சில பேர்கிட்ட அட்வான்ஸாக கொடுத்து வைப்போம். கடைகளுக்கு அட்வான்ஸு, வீட்டுக்கு அட்வான்ஸு லட்சக்கணக்கில் கொடுத்து வைப்போம். 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்லி அட்வான்ஸு நகரங்களில், பெரிய நகரங்களில் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு பார்த்தா இதுதான் கணக்கு. நம்ம கேட்டால் எப்போனாலும் திருப்பி நம்ம கையில் அது வந்துடும்னு சொன்னால் அது நம்முடைய கண்ட்ரோல். நம்ம கேட்டது எப்போ வரும்னு சொல்லாது தெரியாது, அது இழுத்துட்டே இருக்குன்னு சொன்னால் அது நம்முடைய அதிகாரத்தில் இல்லைன்னு அர்த்தம். எப்போ நம்ம கைக்கு வருதோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருடத்துக்கான ஜக்காத்தை கொடுத்தா போதும். இது கடனாக இருந்தாலும் சரி, ஒருத்தவருக்கு நம்ம கடன் கொடுத்துருந்தாலும் சரி, அல்லது வியாபார நோக்கத்தில் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துருந்தாலும் சரி, எப்போ நம்ம கையில் அது தாமதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நம்ம கையில் எப்போ வருதோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருடம் கொடுத்தா போதுமா. எப்போனாலும் அது நம்மளால் பெற முடியும்னு சொன்னால் அது நம்மகிட்ட அதிகாரத்தில் உள்ளது மாதிரி. இதுதான் அதுக்கான கணக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆகவே வியாபார முதலீட்டில் பொறுத்த வரைக்கும் அதற்கான ஜக்காத்து நம்ம பார்க்குறோம். அதில் எப்போ ஜக்காத்து கடமையாகும்னு சொன்னால் இதே தான். 85 கிராம் தங்கம், அந்த பியூர் தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் இன்றைக்கி அளவுப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்புக்கு வந்து 85 கிராம் தங்கம் கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க, பியூர் தங்கம். இந்த தங்கத்துக்கு நிகராக ஒருவருடைய வியாபார முதலீடு இருக்குன்னு சொன்னான். ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிற வியாபார முதலீடுன்னு சொன்னால் அதை மாற்ற முடியக்கூடிய நிலையில் உள்ளது, பொருளாக இருக்கக்கூடியது. மற்ற பொருள்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய பொருளா அல்லது வந்து அது வந்து சாதனமாக இருக்குது பாருங்க. உதாரணத்துக்கு வந்து மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, பெரிய பெரிய இன்ஜினு, மற்ற கருவி, இது இல்லை. இதை தவிர்த்து ஆடைகளாகவும் பாத்திரங்களாகவும் பொருட்களாகவும் அவற்றை உடனே நாம் பணமாக மாற்றி மறுபடியும் ரொட்டேஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இது மாதிரி உள்ள பொருட்களில் 85 கிராம் பியூர் தங்கத்துக்கு ஈக்குவலாக என்ன மதிப்பு இன்னைக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து வியாபார முதலீடு இருந்துச்சு சொன்னால் அப்போ என்ன ஆகிடாதுங்க, ஜக்காத்து கடமையாயிடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு துணி கடை வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த 20 லட்சம் என்ன செய்யும், திடீர்னு ஒரு 4 மாதம் கழிச்சு 22 லட்சமாக மாறும். திடீர்னு அந்த 20 லட்சம் 19 லட்சமாக மாறும். திடீர்னு அந்த 20 லட்சம் என்ன செய்யும், ஒரு வருஷம் நெருங்கும் போது 22 லட்சமாக மாறும். இப்போ என்ன அவர் பார்ப்பார், அந்த ஜக்காத்தினுடைய அளவில் கடைசியாக எப்போ வரைக்கும் குறையாமல் இருந்தது, அந்த 19 குறையாமல் இருந்தது. அந்த 19 கணக்கிட்டு ஒரு வருடத்திற்கான ஜக்காத்தை அதிலிருந்து அவர் கொடுத்துருவார். இதுதான் வியாபார பொருட்களை ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய முறை. சரி, வியாபார பொருட்களை ஜக்காத்தை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், அதில் வரக்கூடிய லாபத்துக்கும் சேர்த்து கொடுக்கணுமா, வெறும் முதலீட்டுக்கு மட்டும் கொடுக்கணுமா என்று பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 விஷயங்களை சொல்லுவாங்க. ஒன்று என்ன, ஒருவருடைய வியாபார முதலீடு 85 கிராம் தங்கத்துக்கு அந்த ஈக்குவலாக அடைஞ்சிட்டு வியாபார முதலீடு அதை விட்டு குறையில ஒன்று, அல்ல அந்த 85 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவலான மதிப்பீட்டில் இருக்குது அல்லது அதை விட கூடுதலாக இருக்குது, அதை விட குறையில. இது மாதிரி சூழலில் உதாரணத்துக்கு அதே 20 லட்ச ரூபாய் என்ன செய்யறாரு, வியாபார முதலீடு வச்சு வராரு. ஒரு வருடம் பூர்த்தி ஆகுது, அவர்கிட்ட 20 லட்ச ரூபாய் என்ன செய்யுது, வியாபார முதலீடு இருக்குது. அந்த வியாபாரத்திலேருந்து அவருக்கு வந்து லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் அந்த வருஷத்தில் அவர் கிடைச்சி. அவர் கணக்கு பண்ணி பார்க்குறாரு, அவர்கிட்ட தொகையை 5 லட்ச ரூபாய் இருக்குது, வியாபார முதலீடு 20 லட்ச ரூபாய் அப்படியே இருக்குது, 5 லட்ச ரூபாய் லாபம். அவர் அதுலேருந்து பெற்ற லாபம் 5 லட்ச ரூபாய். இப்போ எவ்வளோ கொடுக்கணும் ஜக்காத்து, 20 + 5 சேர்த்து 25 லட்ச ரூபாய் கொடுக்கணும் ஜக்காத்து. ஏன், வியாபார முதலீடு என்பது அந்த லாபம் என்பது வியாபார முதலீடோடு என்ன செய்யப்படும், சேர்க்கப்படும். எப்போ, ஜக்காத்தினுடைய அந்த 85 கிராம் அளவுக்கு தாண்டிட்டான். சரி, இப்போ ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறார், அவர் போட்டார், நீங்கள் கணக்கு ஒரு 12 லட்ச ரூபாய் வச்சுக்கலாம், வியாபார முதலீடு போட்டார். அந்த 12 லட்ச ரூபாய் வியாபார முதலீடு போட்டார். வருடத்தினுடைய இறுதியில் பார்க்கும்போது அது குறைஞ்சி ஒரு 8 லட்ச ரூபாய் தான் இருந்தது வியாபார முதலீடு. லாபம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இழப்பு ஏற்பட்டுச்சு, மறுபடியும் வந்துச்சு. கடைசியில் அவர் கணக்கு பண்ணி பார்க்குறாரு, லாபம் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்ட்டு நெருக்கமாக வருது. இப்போ அவர் வந்து அந்த 8 + 5 சேர்ப்பாரா இல்லையா, அங்கே சேர்க்க மாட்டார். ஏன், அங்கே என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் அந்த 8 + 5 மொத்தமாக சேர்த்து எப்போ அந்த 5 அவரோட சேருதோ, 8 + 5 சேர்த்து அந்த 13 கணக்கு வரும் பாருங்க, 13 லட்சம் 12 லட்சத்தை தாண்டுறது. அது 85 கிராம் இன்னைக்கு நான் அளவு சொல்கிறேன், ஒரு ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன். 12 லட்ச ரூபாய் மதிப்பு இன்னைக்கு வருதுன்னு வச்சுங்க, 85 கிராம் பியூர் தங்கத்துக்கான மதிப்பு 12 லட்ச ரூபாய் வருதுன்னு வச்சுங்க. அவர்கிட்ட என்ன, அவர் வியாபார முதலீடு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாரு, அதே 12 லட்ச ரூபாய் போட்டு தான் ஆரம்பிச்சாரு. ஆனால் ஒரு 4 மாதம் கழிச்சு குறைஞ்சிடுச்சு, முதலீடு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அல்லது தங்கிடுச்சு பொருள், அதனோட மதிப்பீடு குறைஞ்சிடுச்சு, ஒரு 8 லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன, அவருக்கு அந்த ஒரு வருஷத்துல திடீர்னு 10 லட்சம் ஆச்சு, 8 லட்சம் ஆச்சு, 9 லட்சம் ஆச்சு. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் லாபம் கிடைச்சி கடைசியாக அந்த லாபத்தை அவர் பார்க்குறாரு, அவர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது. இப்போ 8 லட்ச ரூபாய் முதலீடு இருக்குது, 5 லட்ச ரூபாய் லாபம் இருக்குது. இப்போ 8, 5 சேர்ப்பாருன்னா சேர்க்க மாட்டார். ஏன் சேர்க்க மாட்டார்,
மார்க் என்ன சொல்லுதுன்னா, ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத் என்பது வியாபார முதலீட்டில் ஜக்காத்து கொடுப்பதா இருந்தால் அந்த நிசாபை குறையக்கூடாது. நிசாப் என்ன? 12 லட்சம் ரூபாய். அந்த ஈக்குவலை குறையக்கூடாது. அதை குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அப்போ அதில் ஜக்காத்து இல்லை. சரி, ஜக்காத் இல்லாத போது லாபத்தை கொண்டு அதில் போய் சேர்க்கலாமான்னா, லாபத்தை எப்போ அதில் கொண்டு சேர்த்தா ஜக்காத் இருக்கு, எப்போ கொண்டு சேர்த்தா ஜக்காத் இல்லை, அதுக்கான அளவுகள் என்ன சொன்னால், எப்போ 85 கிராமுக்கு குறையாம இருக்குதோ அந்த மதிப்பு, அதாவது 10 லட்சத்தை குறையாம இருந்துச்சுன்னு சொன்னா வியாபார முதலீடு, அப்போ நான் என்ன செய்யலாம், அந்த லாபத்தை அதோடு சேர்க்கலாம். எப்போ அதோட குறைஞ்சிடுமோ, 85 கிராம் அந்த பியூர் தங்கத்துக்கான ஈக்குவல்ல அந்த காசு குறைஞ்சிச்சு சொன்னா அப்போ சேர்க்கக்கூடாது. மரம் என்ன செய்யணும், அதை சேர்க்கும் போது 8 + 5 சேர்த்து 13 ஆணுச்சு. இந்த 13 ஒரு வருடம் கடந்தால்தான் ஜக்காத்து கடமையும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வியாபார முதலீடை பொறுத்த வரைக்கும் அதில் ஜக்காத் எப்போ இருக்குது, லாபத்தில் எப்போ ஜக்காத்து, எப்போ இல்லைன்னு சொன்னால், ஜக்காத்துக்கான அளவை பெற்று அதிலிருந்து ஒரு வருடம் கூடிச்சுன்னு சொன்னால், அது குறையாமல் இருக்குன்னு சொன்னால், 85 கிராம் ஈக்குவலாக இருக்குது, அது குறையாமல் இருக்குன்னு சொன்னால் அப்போ அதில் ஜக்காத்து லாபத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஒருவருக்கு 85 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவலான அளவுக்கு வந்து அதை விட குறைஞ்சிடுச்சு, அந்த ஒரு வருடம் அதில் பூர்த்தி ஆகணும்னு சொன்னால் அப்போ லாபத்தை என்ன செய்ய முடியாது, சேர்க்க கூடாது. லாபத்தை சேர்த்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு ஒரு வருடம் பூர்த்தியானதான் அதில் ஜக்காத்து கடமையாகும். இந்த ஆண்டு ஜக்காத்து வராது. இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வியாபார முதலீட்டில் உள்ள ஒரு அம்சம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் பொதுவாக நேரமும் குறைவாக இருக்குது. விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் சில பேசிக்கான சில விஷயங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக ஜக்காத் என்பது நம்ம வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற சட்டங்களை நாம் இறுதியாக தெரிந்துக்கணும். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜக்காத் என்பது யார் மீது கடமை, எந்தெந்த பொருட்கள் மீது கடமை அப்படின்றத தெரியப்படுத்தின மாதிரி ஜக்காத் என்பது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். நிறைய பேர் இதை பார்க்கறதே கிடையாது. யார் யாருக்கும் ஜக்காத்தை கொடுத்துடுறாங்க. அப்படிலாம் ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிருக்கிறான்னா, எந்த பொருளை கடமையாக்கிருக்கிறானோ அதுல ஜக்காத் தரணும். கடமையாக்காத பொருளை ஜக்காத்தை கொடுத்தா ஜக்காத் ஆகாது, பொதுவான தர்மமாக தான் ஆகும். அதே மாதிரி கடமையான பொருளை ஜக்காத்தை கொடுக்காம விட்டா நம்ம குற்றவாளியாக ஆயிடும். கடமையான பொருளுக்கு எல்லாம் ஜக்காத்தை கொடுக்கன்றான், அது கொடுக்காம கடமை இல்லாத பொருளுக்கு போய் ஜக்காத்தை கொடுத்தா நமக்கு என்ன, ஜக்காத்து கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்காது. இது சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். கொடுக்க வேண்டிய பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்காதனால குற்றவாளியாக நம்ம ஆயிடும். அதே மாதிரி ஜக்காத்தை நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்துட முடியாது. அல்லாஹ் யாருக்கு கொடுக்க சொல்றான், ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்துல சொல்றான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராய் வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபி ரிகாப் வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹ் இப்னு சபீல் ஃபரீதத்தும் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹகீம். அல்லாஹ் சொல்றான், ஜக்காத் என்ற கடமையான தர்மம் என்பது யார் யாருக்கு, ஃபகீர்களுக்குன்றான். ரெண்டாவது மிஸ்கின். ஃபகீர்னா யாரு, மிஸ்கின்னா யாரு தெரிஞ்சுக்கணும். ஃபகீர் என்று சொன்னால் யாரிடத்துல தன்னுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அளவுக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லையோ. உதாரணத்துக்கு ஒருவர் அவருடைய அன்றாட தேவையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு 200 ரூபாய் தேவைப்படுது, அவர்கிட்ட 50 ரூபாய் கூட இல்லை, அல்லது 50 ரூபாய்க்கு குறைவாக இருக்குல்ல, 50 ரூபாய் தான் இருக்கு, இவர் ஃபகீர். மிஸ்கின் யாருன்னு சொன்னா, ஒருவருக்கு ஒரு நாளைக்கான தேவை, அடிப்படை தேவை 200 ரூபாய் இருக்கும், அவர்கிட்ட 200 ரூபாய் இருக்காது, ஆனால் 100 ரூபாய் இருக்கும், இல்லை 110 ரூபாய் இருக்கும். இவர் என்ன, மிஸ்கின். அப்ப மிஸ்கின்னு சொன்னா தன்னுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு பாதி அளவாவது கடந்தவர். ஃபக்கீர் என்பவர் அதை கூட தாண்டாதவர். அடிப்படை பரமையால ஃபக்கீர், அவரோட கொஞ்சம் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க மிஸ்கின். இப்போ ஃபக்கீர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் அதே மிஸ்கின்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். இவங்க 2 விதமான மக்கள். அடுத்து 3வது ஜக்காத்தை யாரு கொடுக்கலாம்னு சொன்னா, வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு பைத்துல் மால் சார்பாக நியமிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம். அவங்க அந்த பணியை செய்யறதுனால அவங்களுக்கு ஜக்காத் தொகையை கொடுக்கலாம். அவங்க பணக்காரராக இருந்தாலும் சரி, அந்த தொகையை அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். 4வது ஒல் முஅல்லிஃபத்தி குலூபுஹும், யாருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுதோ அவங்களுக்கும் ஜக்காத்து தரலாம். யாருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுது, உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஜக்காத் அமௌண்ட்டை கொடுத்தா இஸ்லாத்துக்கு வருவார்னு தெரியும், கொடுக்கணும். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தவராக இருக்கார், அவர் உறுதியாக இருக்கணுன்றதுக்காக என்ன செய்யலாம், அவருக்கு ஜக்காத்து அமௌண்ட்டை கொடுக்கலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் ஜக்காத்து. சில அறிஞர்கள் இதையும் சொல்கிறாங்க, ஒரு காஃபியர் இஸ்லாத்துக்கு எதாவது ரொம்ப செயல்படுறான், அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் போட்டு அமைதியாகிடுவான்னு வச்சுக்கிடுங்க, ஏதாவது கொடுத்தா அவன் அமைதியாகிடுவான்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களும் ஜக்காத் தொகை தரலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவன் இஸ்லாத்தை எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக பயன்படுத்தலான்றாங்க.
ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜக்காத் என்பதை பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை வரைக்கணும். ஜக்காத் என்பது கடமையான தர்மம். கடமையான தர்மத்தை முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். கடமையான தர்மத்தை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது அடிப்படை. கடமை அல்லாத தர்மம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ சதக்கா செய்ய விரும்புகிறீங்க, நீங்கள் சதக்காவை வந்து முஸ்லீமுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாத ஏழ்மையில் உள்ள காஃபிருக்கு என்ன செய்யலாம், பொதுவான தர்மத்தை கொடுக்கலாம். ஆனால் கடமையான தர்மத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும். எதெல்லாம் அல்ல கடமையான தர்மம்னு சொல்கிறாங்க. இப்போ குர்பானி கறி இருக்குது. குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானி கறி குர்பானி கொடுப்பது கடமையான அம்சம் இல்லை, அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. இப்போ இதை என்ன செய்யலாம், முஸ்லீம்கள் தேவையுள்ளது அவங்க தான் கொடுக்கணும். முஸ்லீம்களை கொடுத்தது போய் மிச்சம் இருக்குன்னு சொன்னால் காஃபிர்களில் யாராவது ஏறந்தா கூட கொடுக்கணும். ஆனால் கடமையான தர்மத்தை பொறுத்த வரைக்கும் காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ ஜக்காத்தும் இது கடமையான தர்மமாக இருப்பதனால உள்ளங்கள் ஈர்க்கப்படுறதுக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து ஐந்தாவது ஒஃபீர் ரிகாப். ஒஃபீர் ரிகாப்னா கைதிகளை விடுவிப்பது, அதாவது அடிமைகளை விடுவிப்பது. இப்போ அடிமைகள் சிஸ்டம் இல்லை. இப்போ ஜெயிலில் நிறைய முஸ்லீம் கைதிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய விடுதலைக்காக என்ன செய்யலாம், அதுக்காக பயன்படுத்தப்படும்னா அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆறாவது வல்காரிமீன். ஒருத்தவர் வந்து திவால் ஆகி போயிட்டார், பெரிய கடனாளி ஆகிட்டார், ஒரு பெரிய இதில் சிக்கிட்டார், பெரிய கடனாளியாக போயிட்டார், அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம். ஏழாவது பார்த்தீங்கன்னா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறார் பார்த்தீங்கன்னா, போராடுறாரு பாருங்க இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே, அப்படிப்பட்ட போர் வீரர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். அவங்க வசதியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அடுத்து எட்டாவது வப்னி சபீல், நாடோடிகள். நாடோடிகள்லாம் யார், ஒரு ஊருக்கு போனாங்க, திடீர்னு அவங்களுடைய பொருள்லாம் தொலைஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாத செலவு கொண்டு வந்து எல்லாமே தீர்ந்து போச்சு, ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்ட நாடோடிகளுக்கு ஜக்காத்து காசை கொடுக்கலாம். அப்போ ஜக்காத் என்பது இந்த 8 விதமான மக்களுக்கு தான் கொடுக்கணும். இது இல்லாமல் ஜக்காத் என்பது என்ன செய்யக்கூடாது, நாம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. மஸ்ஜிதுக்கு ஜக்காத்து காசு தரலாமா, தரக்கூடாது. கஞ்சி காய்ச்சதுக்கு ஜக்காத்து காசு தரலாமா, தரக்கூடாது. ஏன், கஞ்சி பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்குறவங்களும் இந்த கஞ்சியை வாங்குவாங்க, ஜக்காத்து வாங்குறவங்களும் வாங்குவாங்க, பணக்காரனும் கஞ்சி வாங்குவாங்க, ஏழைகளும் வாங்குவாங்க, அப்படிப்படவும் தரக்கூடாது. அப்போ பொது பயன்பாட்டுக்கு ஜக்காத்து காசை பயன்படுத்தக்கூடாது. ஜக்காத் என்பது இந்த 8 விதமான மக்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஜக்காத் மதரசாவுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா, ஜக்காத்து மதரசா கொடுக்கலாம். எதுக்காண்டி கொடுக்கலாம், ஜக்காத் தொகையை முழுக்க முழுக்க ஏழை குழந்தைகள் வருவாங்க, அவங்க பயன்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும், அல்லது அவங்களுடைய ஆடை அணிகளுக்கு பயன்படுத்தப்படும், அல்லது அவங்களுடைய அடிப்படை மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும், அதில் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் பொதுவாக நான் மதரசா கொடுப்பேன், மதரசா வந்து என்ன செய்வாங்க, பில்டிங் கட்டுவாங்க, மதரசா வந்து என்ன செய்யும், உஸ்தாதுகளுக்கு சம்பளம் போடும், அதுக்கெல்லாம் ஜக்காத் தர முடியாது. ஜக்காத் என்பது ஏழைகளுடைய பயன்பாட்டு, விளங்குதுங்களா? அப்போ ஜக்காத் தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து ஜக்காத் யார் யாருக்கு தரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வசதியானவங்களுக்கு ஜக்காத் தரக்கூடாது. யார் வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜக்காத்து தரக்கூடாது. அடுத்து ரெண்டாவது ஜக்காத் யாருக்கு தரக்கூடாதுன்னு சொன்னால், அடிப்படையில் உள்ளவங்க கிளையில் உள்ளவங்களுக்கு தரக்கூடாது. கிளையில் உள்ளவங்க அடிப்படையில் உள்ளவங்க தரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உதாரணத்துக்கு தாய் தந்தை இருக்கிறான்னு வச்சுங்க, தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஜக்காத்தெல்லாம் தர முடியும். தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஜக்காத் தர முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தகப்பனார் இருக்கார், தான் மகன் கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன செய்யணும், நான் ஜக்காத்து கொடுக்கலாம் கொடுக்க முடியாது. தான் மகன் வந்து கஷ்டப்படுறாரு, அதனால ஜக்காத் தரலாம் தர முடியும். ஏன், தாய் தந்தை வந்து குழந்தைகளுக்கு ஜக்காத் தர முடியாது. ஏன், அவங்கள பராமரிக்கிறது அவங்களுக்கு தேவை ஏதாவது இருக்குன்னா நிறைவேற்றது உங்களுக்கு கடமை. அதே மாதிரி மகனோ மகளோ தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஜக்காத்து தர முடியாது. ஏன் தரக்கூடாது ஜக்காத்து, ஏன் உங்களுக்கு ஜக்காத் தரக்கூடாதுன்னா, ஜக்காத்தை விட மேலானது எது, அவங்கள பராமரிக்கிறது. பெற்றோரெல்லாம் பராமரித்து அவங்களுடைய அடிப்படை தேவையெல்லாம் செலவெல்லாம் பண்ணி மிச்சம் இருந்தால் தான் ஜக்காத்தே கடமையாகும். அப்போ அதெல்லாம் அவங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதா அது மேலே இருக்குது, ஜக்காத்துக்கு மேலே இருக்குது. அதனால் ஜக்காத் தொகையில் பெற்றோர்கள்லாம் தரக்கூடாது. ஜக்காத் தொகை யாருக்குன்னு சொன்னால், ஒருத்தவங்களுடைய அடிப்படையான செலவினங்கள் தேவைகள்லாம் போய் மிச்சம் இருந்துன்னு சொன்னால் அதுதான் ஜக்காத்தே கடமையாகும். ஒருத்தர் பெற்றோருக்கு செலவழிக்கிறாரு, அவங்க மருத்துவத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஜக்காத்தே கடமையாகும். அவருக்கு வேறு காசு பணம் இல்லைன்னா ஜக்காத்தே அவருக்கு இல்லை. இப்போ ஜக்காத் என்பது அடிப்படையான தேவைகள் உரிமைகள் போய் மிச்சம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. அப்போ பெற்றோர்களுக்கு ஜக்காத்தை தரக்கூடாது. சரி, சகோதரன் சகோதரிக்கு ஜக்காத் தரலாமா, சகோதரிகள் சகோதரனுக்கு ஜக்காத்து தரலாமான்னா இது நம்ம பார்ப்போம். ஒரு சகோதரன் வந்து தன்னுடைய சகோதரியை பராமரிக்கிற நிலையில் இருக்கிறாருன்னா, இப்போ சகோதரிகளுக்கு குடும்பம் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கணவன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் திருமணம் ஆகாமல் அந்த சகோதரனுடைய பராமரிப்பில் இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியும். ஏன்னா வந்து பெண்ணை பராமரிக்க அவர் மீது கடமை, வேறு யாரும் இல்லை. பெற்றோர்கள் சூழலில் அந்த சகோதரன் தான் பராமரிக்கிறார், அவர் மீது கடமை. அதே நேரத்தில் அவங்களுக்கு குடும்பம் அவங்களுக்குன்னு சரி குட்டி அவங்களுக்குன்னு சரி குடும்பம் உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலாம், ஏழ்மையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேறு குடும்பம் உருவாக்குற அடிப்படையில் ஜக்காத்தை கொடுக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு ஜக்காத்து தரலாமான தரக்கூடாது. ஏன், கணவன் வந்து மனைவிக்கான தேவைகளையும் அடிப்படையும் பார்ப்பது கடமை அவன் மீது, அந்த உரிமையை செய்து அவன் மீது கடமையாக இருக்குது. மனைவி கணவனுக்கு ஜக்காத் தரலாமான தரலாம். ஏன்,
மனைவியை பராமரிக்கிறது கணவன் மீது கடமை இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய தேவைகள் நிறைவேற்றதில்லை, மாறாக கணவனுக்கு தேவையான செலவினங்களை செய்து கொடுப்பது மனைவி மீது கடமை கிடையாது. கணவனுக்கு தேவையான ஆகாரங்களை சமைச்சு கொடுக்கறது, அவனுடைய உரிமைகளை செஞ்சு கொடுக்கறது, அவனுடைய தேவையை நிறைவேற்றி இது கடமை. கணவனுக்கு செலவினத்தை செஞ்சு போய் அவங்களை வேலை செஞ்சு கொடுத்து அவங்களை சம்பாதித்து காப்பாற்றுறது பெண்கள் மீது மனைவி மீது கடமை கிடையாது. யார் மீது கடமை? கணவன் மீது தான் கடமை. அப்போ பெண் என்ன செய்யலாம்? கணவன் பராமரிக்கிறது பெண் மீது கடமை இல்லாத, மனைவி மீது கடமை இல்லாத காரணத்தினால அந்த பெண் என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கணவனுக்கு தரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கு ஜக்காத்தை தரக்கூடாது. அப்போ என்னன்னா சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, யாரை பராமரிக்கிறது நம்ம மீது கடமையோ அவங்களுக்கு நம்ம ஜக்காத்தை தர முடியாது. ஏன்? அவங்கள பராமரிப்பது என்பது ஜக்காத்துன்ற கடமையை விட மேலானது. யாரை நம்ம பராமரிக்கிறது நம்ம மீது கடமை இல்லையோ அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை வழங்கலாம், கொடுக்கலாம். அடுத்ததா ஜக்காத்து யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கும்போது, காஃபிர்களுக்கு ஜக்காத்து தரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துப்ஹது மின் அக்னியாயின் துரத்து வலா ஃபுகராயின். முஸ்லீம்களில் பணக்காரட்டு ஜக்காத்தை வாங்கி முஸ்லீம்களில் உள்ள ஏழைகளுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால காஃபிர்களுக்கு ஜக்காத்து தரக்கூடாது. அடுத்து நான்காவதாக, ஜக்காத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுக்கும் தரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் மீது ஜக்காத் அல்லாஹ் சாப்பிட்றத தடை செஞ்சுட்டான். இப்போ நம்ம இந்தியாவில் கூட நிறைய பேர் சையதுன்னு பேர் வச்சுட்டு கேட்டால் நாங்களாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருன்றாங்க. அவங்களும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்பது யாரு? பனு ஹாஷிம், பனு தலீப் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க மட்டும்தான் வருவாங்க. அது இவங்களாம் என்ன, இவங்க மீது அந்த ஜக்காத் வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஆகவே ஜக்காத் சம்பந்தமாக சில அடிப்படையான அம்சங்களை பார்த்தோம். அடுத்து கடைசியாக, ஜக்காத் என்பது 8 விதமான கேட்டகரிக்கும் கட்டாயமாக கொடுக்கணுமா, அல்லது இதில் ஏதாவது ஒரு கேட்டகரி கொடுத்தா கூட போதுமானா அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்து, அவங்கவுங்களுடைய சூழலை பொறுத்து. ஒருவர் பார்க்குறாரு இந்த 8 கேட்டகரியில் ஒருத்தவங்களே ரொம்ப தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இல்லை 8 விதமான மக்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க, 8 விதமான மக்களுக்கும் என்ன செய்யலாம்? ஜக்காத்துடைய கொடுக்கலாம். ஆகவே ஜக்காத் என்ற கடமை இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன விஷயத்தில் அடிப்படை என்ன செய்யணும்? அதை நிறைவேற்ற வேண்டும். ஆக அப்படி நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.